நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பேலைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 18. Genesis chapter 6 verse 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசியுங்கள். பேலை உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. நோவாவிடத்துல தேவன் ஒரு பேலையை ஆயத்தம் பண்ண சொல்லி அதை எப்படியெல்லாம் வடிவமைக்கணும், அதன் அளவு, இதையெல்லாம் விவரிக்கிறாரு. அதற்கு பிற்பாடு இந்த பூமியில் அவர் உண்டு பண்ண போகிற ஜலப்பிரளயத்தை பற்றி குறிப்பிடுகிறாரு. அதற்கு பிறகே நாம பார்த்த பிரதான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்லி நோவாவும் அவருடைய குமாரரும் அவருடைய மனைவியும் அவருடைய குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள்ள பிரவேசிக்கும்படியாக சொல்றாரு. அந்தபடியாக தேவன் உடன்படிக்கை செய்யும் அடையாளமாக இந்த பேலை காணப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை முதலாக வேதத்துல இந்த வசனத்துல தான் வருது. உடன்படிக்கை தேவன் யாரிடத்துல செய்யறாரு? தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தினிடத்திலே செய்யறாரு. அப்படியாக தேவன் தனக்கு சொந்தமாக கொண்ட ஜனத்தினிடத்துல உடன்படிக்கையை செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை வேணா இந்த வசனத்துல முதலாவதாக வருகிறதா இருக்கலாம். ஆனா உடன்படிக்கையை ஆதாமோட பண்ணிருக்கிறாருங்கிறத நாம ஆதியாகமத்தோடைய துவக்க பகுதியிலேயே பார்க்கலாம். அங்க உடன்படிக்கைங்கிற வார்த்தை சொல்லப்படல. ஆனா தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தமக்கு சொந்தமாகவே வைத்திருந்தாரு. அவங்களை ஏதேன் தோட்டத்துல வைத்து அவங்களுக்கு மத்தியில உலாவும்படியாக அவர்களை உண்டு பண்ணினாரு. அது மாத்திரம் இல்லாம ஓசியா 6வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறின்னு சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாக ஆதாம் இடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணினவராகவே இருக்கிறாங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியுது. அப்படி உடன்படிக்கையானது தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களிடத்துல செய்யறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த உடன்படிக்கை எப்போ நிலைத்திருக்குதுன்னா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதே. நாம் ஏற்கனவே உடன்படிக்கையை குறித்து பார்த்த வேத பகுதிகள்ல உடன்படிக்கைங்கிறது கீழ்ப்படிதலுக்கு நேராகவே இருக்குங்கிறத பார்த்திருக்கிறோம். ஒரு உதாரணமா சொல்லணும்னா இந்த உலக வழக்கத்துல ஒரு அக்ரிமெண்ட் உண்டு பண்ணா கூட அந்த அக்ரிமெண்ட்டை 2 பார்ட்டிஸுமே கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அது ஒருத்தர் கடைபிடிக்கலனா கூட நம்பிக்கை இழந்த விதமாக அந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆயிடும். அதே போலதான் தேவன் உடன்படிக்கை பண்ணும் போது அதை அவர் கை கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனா யாருடன் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரோ அவங்களும் அதை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆரம்பத்துல ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறி தேவன் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனிய புசித்து ஏதேனை விட்டு வெளியே போகிறாரு. அந்தபடியா அந்த உடன்படிக்கையை கை கொள்ளாம கீழ்ப்படியாம போயிட்டா அந்த உடன்படிக்கையில ஒரு முறிவு ஏற்படுது. அப்படியாக நோவா ஒரு நாள் நடந்து கொள்ளாம அந்த பேலையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள் எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியெல்லாம் அந்த பேலையை வடிவமைச்சு அவர் அந்த உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இங்க பேலைக்குள்ளார பிரவேசிங்கள்னு சொல்லும் போது அவங்க உடனடியா பேலைக்குள்ள பிரவேசிக்கல. ஏன்னா தேவன் அப்போதான் அந்த பேலையை எப்படி வடிவமைக்கணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறது குறித்து ஆதியாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கலாம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசித்தார்கள். அந்தபடியாக இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்துல தேவன் அவங்களை பேலைக்குள்ள பிரவேசிக்கும்படியா சொல்றாரு. அவங்க எல்லாரும் அந்த பேலைக்குள்ளார பிரவேசிச்சத இந்த 7வது வசனம் சொல்லுது. இப்படியாக உடன்படிக்கையை காத்து நடக்கிறவராக நோவா இருந்ததுனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பேலைக்குள்ளார பிரவேசிச்சாங்க. இந்த பகுதியிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடும் உடன்படிக்கை செய்து நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறாரு. அப்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் புதிய உடன்படிக்கைக்குள்ளார இருக்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்துல கிறிஸ்துதாமே சொல்றாரு இல்லையா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அப்படியாக நம்முடனே புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணியிருக்கிறாரு. நாம இந்த உடன்படிக்கைக்குள்ளார காத்து கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேலைக்குள்ளார பாதுகாக்கப்பட்டது போல நாமும் கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளார அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி நோவா உடன்படிக்கையில நிலைத்திருந்து பேலைக்குள்ளார பிரவேசிச்சாரோ அதே போல நாமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டு பண்ணப்பட்ட புது உடன்படிக்கையில நிலைத்திருந்தோமே ஆனால் அவருடைய வருகையில அவரோடு கூட்டி சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அப்படியாக தம்முடைய மனவாட்டி சபையை மீட்டெடுக்க கிறிஸ்து மறுபடியுமாக வருவாரு.
அப்படி அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட பாத்திரவான்களாக நாம காணப்பட நாம உடன்படிக்கையை காத்து கொண்டவர்களாக இருக்கணும். அதற்காகவே அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும்னு அவருடைய சீஷர்களுக்கும் சொன்னார் இல்லையா? இந்தபடியாக தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம கை கொள்ள ஆவியானவரும் துணையாளராக தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லிட்டு யோவான் எழுதின முதல் நிருபம் 5வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக அவருடைய கற்பனைகளை கை கொண்ட பிள்ளைகளாக அவருக்குள்ளார நிலைத்திருப்பவர்களாக நாம காணப்படும் போது அவருடைய வருகைக்குள்ளார அவரோடு கூட கூட்டி சேர்க்கப்பட நாம தகுதியுள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை காத்து நடப்பவர்களாக பேழைக்குள்ளார பிரவேசித்த நோவாவை போல கிறிஸ்துவின் வருகையில மனவாட்டி சபையாக சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி பேழைக்குள்ளார பிரவேசிக்க செய்தது போல கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து உம்முடைய வருகையில கூட்டி சேர்த்துக் கொள்வீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டது போல இந்த உலகம் உபத்திரவத்திற்குள்ளாவதற்கு முன்பாக தேவரீர் உம்முடைய வருகையில எங்களை கூட்டி சேர்த்துக் கொள்வதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர்தாமே உம்முடைய செம்மையான வழிகள் எங்களை நடத்தி உம்முடைய வருகையில கூட கூட்டி சேர்த்துக் கொள்ளணும் ராஜா. அப்படியாய் நீங்க சேர்த்துக் கொள்ள போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.